நீ புத்திசாலி என்பதை பாராட்டுகிறேன். என் அறிவு கண்களை திறந்து விட்டாய். அந்த முத்துவுக்கு கண்டிப்பாக சன்மானம் வழங்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். வணக்கம். முத்துவை உடனே அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். உத்தரவு அண்ணா. காட்சி 6. இடம் அரண்மனைக்குள் நுழைந்து. மாமன்னருக்கு அடியனின் பணிவான வணக்கம். யாருங்க? பொற்கிரியை எடுத்து அரசனிடம் கொடுத்து. பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி மன்னா. முத்து அரண்மனையை விட்டு வெளியே செல்லுதல். அதிகமாக அறிவாளிகள் இருப்பதாக கேள்விப்பட்டு சிறிதளவு அறிவு வாங்கி வருமாறு இங்கே அனுப்பி வைத்துள்ளார். என்னது அறிவை வாங்கி வர சொன்னாரா? நான் அதை கொடுத்தனுப்ப வேண்டுமா? இது எப்படி சாத்தியமாகும்? அரசே, தாங்கள் சிறிது காலம் அவகாசம் தந்தால் என் அறிவை கொடுத்தெடுப்ப ஏற்பாடு செய்கின்றேன். அப்படியா? எவ்வளவு காலம் அவகாசம் வேண்டும் பீர்பால்? 15 நாட்கள் வேண்டும் மன்னா. அப்படியானால் மன்னா, நான் தங்கள் நாட்டில் தங்கியிருந்து அறிவை பெற்றுகிறேன் மன்னா. அப்படியே ஆகட்டும். காட்சி 7. இன்னும் சில நாட்களில் பூப்பெணி பிஞ்சுகள் காய்க்க தொடங்கிவிடும். தொட்டகரமா தொட்டகரமா. யாரு? பீர்பாலையாவா? வாங்க வாங்க. வணக்கம் அம்மா. எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி? சொல்லுங்கள். இந்த பானைக்குள் முழு பூசணிக்காயை வைக்க நீங்கள் உதவ வேண்டும். எப்படி முடியும்? பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. இன்றாக உள்ள இந்த பூசணிக்காயை இந்த பானைக்குள் வைத்து 1 வாரம் வளர்த்து வாருங்கள். பின்னர் பாருங்கள், தானாக பானை நிறைய பூசணிக்காய் வளர்ந்துவிடப் போகிறது. ஆகா, என்ன ஒரு புத்தி கூர்மை! அப்படியே செய்கிறேன் ஐயா. கொடுத்தனுப்ப அறிவு தயாராகிவிட்டதா? தயாராகிவிட்டது மன்னா. காவலரே, அந்த அறிவிப்பனை கொஞ்சம் எடுத்து வாருங்கள். இந்த அறிவிப்பனை தூதரிடம் கொடுங்கள். என்ன இவ்வளவு கனமாக இருக்கிறது? பானை நிலை இருக்கிறதல்லவா, அதனால் கனமாகத்தான் இருக்கும். இதை மன்னரிடம் கொண்டு போய் கொடுங்கள். மேலும் தேவைப்பட்டால் தகவல் கொண்டு வரும். நான் இதை தேர்ந்து பார்க்கலாமா? தாராளமாக தேர்ந்து பாருங்கள். என்ன ஒரு அதிசயம்! பீர்பால், அந்த அறிவு பானையை நானும் பார்க்க ஆவலாய் உள்ளேன். பாருங்கள் மன்னா. பலே பலே, சபாஸ் பீர்பால், நீ புத்திசாலி என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டாய். யார் எங்கே? மன்னா. பீர்பால், உன்னால் இந்த அரசவை பெருமை பெறுகிறது. பெற்றுக்கொண்ட பொற்கிளியை. நன்றி மன்னா. இத்துடன் இந்த சபை கலையட்டும். Thank you, students. Now representative. பார்ப்பது என்பது ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். இதுவரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற நாடகங்கள் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சமயத்துல இதே விஷயத்தை நீங்க ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ்ல கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நேரம் கேட்பீங்க அப்படின்றது தெரியாது. இன்னைக்கு உங்க பசங்களை எடுத்துக்கிட்டாக்கி பள்ளிக்கூடத்துல நடத்துற பாடங்களை படிக்கிறத விட கார்ட்டூன் பார்க்கறதுலையும் மற்ற சினிமா பார்க்கறதுலையும் ரொம்ப இஷ்டப்படுவாங்க. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஆக்ஷனோட சில கலர் படங்களோட வர்றது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பள்ளிக்கூடங்களை நடத்துற பாடங்களை வெறும் பாடமா நடத்திட்டு மட்டும் விடாம அதோடு கூட அந்த பசங்களுக்கு வேற என்ன வகையில் இந்த பாடங்களை இன்னும் பெட்டரா சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு இருக்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்றது. இன்னைக்கு சிட்டியில மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. இது அதை மாத்தி ஏன் வளநாட்டிலையும் இருக்கக்கூடாது, ஏன் அந்த சாரா மெட்ரிகுலேஷனும் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு அடிஷனல் பெனிஃபிட் இந்த பசங்களுக்கு. அதாவது ஒரு ஹார்ட் எப்படி இயங்குது அப்படின்றத ஒரு டீச்சர் நடத்தினாங்கன்னா அந்த பசங்களுக்கு எவ்வளவு புரியுமோ அதை விட பெட்டரா அவன் ஒரு தடவை ஸ்கிரீன்ல அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை பார்த்துட்டானா இன்னும் நல்லா புரியும் அப்படின்றது தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸோட நோக்கம். அதுவும் இந்த பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் கிளாஸை வச்சு சிட்டியில படிக்கிற ஒரு பசங்களுக்கு ஈக்குவலான ஒரு டெக்னாலஜி புரிதலை இந்த பசங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இங்க இருந்து ஒருவேளை சென்னைக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நான் சிட்டியில படிச்சேன், நீ கிராமத்துல படிச்சவன் அப்படின்ற ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்கவே கூடாது அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கிட்டு இங்கிருந்து போற ஒவ்வொரு பசங்களும் எல்லா வகையிலையும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எல்லா வகையான டெக்னாலஜியும் பயன்படுத்தி கொண்டவர்களாக